முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, சகல ஐஸ்வர்யங்களோடும் செல்வங்களோடும் பேரதிர்ஷ்டத்தோடும் இந்த அப்பன் முருகன் உன் வாசலை தேடி உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னை தொட்டு உன் வீட்டுக்குள்ள அழைச்ச உனக்கு நான் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து எல்லா விஷயங்களும் மிக சிறப்பாக உனக்கு அமையும்படியும் கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். உன்னை பற்றி யார் தப்பாக நினச்சாலும் தவறாக பேசினாலும் நீ யாருக்கும் விளக்கம் கொடுக்காதே. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் உன்னை பற்றின நல்ல விஷயங்களை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. உன் நல்ல மனசையும் நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய குணம் உள்ளவள் என்பதையும் நான் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த தான் போகிறேன். 1000 பேர் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் இந்த அப்பன் முருகன் எனக்கு உன்னை பற்றி தெரியும் அல்லவா? கண்டிப்பாக நிம்மதி இல்லாத நிலையற்ற இந்த உலகத்தில் உனக்கான சக்தியை அள்ளி கொடுத்து நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்கிறேன். எது எப்படி இருந்தாலும் நீ உன்னை நம்பு. ஒரு பறவை பலவீனமான மரத்தின் கிளையில் உட்கார்ந்துருக்க அமைதியான அது அந்த கிளையை நம்பி அல்ல, தன் சிறகுகளை நம்பித்தானே. அதே போல தான் நீயும் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன்னை நம்பி உட்காந்தினா, உன்னை நம்பி உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளை செஞ்சினா என் அருளால் நான் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன். அவமரியாதையை யார் செஞ்சாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் நல்ல மனசுக்காக உன் கனவுகளை நனவாக்கி வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறதும் உனக்காக கைத்தட்டுறதும் உன்னை பாராட்டுறதும் உண்மையை நினைச்சிடாத என் செல்லமே. பல பேர் மனசுக்குள்ள வஞ்சத்தை வச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்கணுன்ற திட்டத்தோடும் உன்னை குறை சொல்லிக்கிட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டும் உன்னை பற்றி 1000 விமர்சனம் செஞ்சுக்கிட்டும் வெளிப்பார்வைக்கு சிரிச்சுக்கிட்டு நல்லது செய்கிறவங்க போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் யார் எப்படிப்பட்டவங்கன்றத நான் உனக்கு புரிய வைக்கிறேன். என் அருளால் உன் வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான அனைத்து நல்ல விஷயங்களையும் கூட இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுப்பேன். அடுத்தவங்க வந்து உன் வாழ்க்கையில் அதை செய் இதை செய்யன்னு வழி சொல்லுவாங்க. ஆனால் உன் வாழ்க்கை நீ தான் வாழணும். உனக்கு எது தோணுதோ என்ன தோணுதோ அதன்படி உன் வாழ்க்கை பாதையை நீ சிறப்பாக தெளிவாக வாழ தயாராகு. நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்காத போது அதுக்காக கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நீ கனவிலும் நினையாத அளவுக்கு உனக்கு அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னை சுற்றி இருக்கிற சில பேர் உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கலாம், மனக்கசப்பை கொடுக்கலாம். எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களாக நீ என்ன சொன்னாலும் உன்கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசலாம், சண்டைக்கு வரலாம். யார் எப்படி இருந்தாலும் அவங்கள நினச்சி நீ மனசு சோர்ந்து போக வேண்டாமே செல்லமே. யார் உன்னை கீழே இழுக்க முயற்சி செஞ்சாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உருவாக்கி காட்டுறேன். உனக்கு எது கிடைச்சதோ அதுக்காக சந்தோஷப்படு. எது கிடைக்கலையோ அது கூடிய சீக்கிரம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ வாழ்க்கையில் ஜொலிக்கிறதையும் பிரகாசிப்பதையும் யாராலுமே மங்கச் செய்ய முடியாது. நீ எப்போதும் தைரியமாக இரு. நீ சிரிக்கும்போது சந்தோஷமாக காசு பணம்னு வாழும்போது கூட நிற்கிறவன் நண்பன் அல்ல. நீ கண்ணீர் விடும்போது கைகோத்து நிற்கிறவங்க தான் உண்மையான நண்பன். என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து தந்துடுறேன். நீயும் உறுதியான நம்பிக்கையோட விசுவாசத்தோட மனம் மாறாத பக்தியோட பாசத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராய்க்கோ தங்கமே. நீ அமைதியாக இருக்கிறதால பல பேர் உன்னை பலவீனமான ஆள், நீ எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்ட, உன்னால் எதையும் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் அருள் பெற்று அமைதியாக வாழும் உன்னை கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றியாளனாக நான் உருவாக்கி காட்ட தான் போகிறேன். இந்த உலகத்தில் இருக்க யாருமே எல்லாத்தையும் சரியாக செய்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் நீ தான் உனக்காக முயற்சி செய்யணும். அமைதியான வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுத்து நீ அன்பாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். எல்லாத்துக்கும் உதவி செய். ஆனால் ரொம்ப உன்னை அதிகமாக பயன்படுத்திக்கலாம், உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு உன்னை ஏமாற்றலாம்னு நினச்சாங்கன்னா அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு உன்னை பயன்படுத்த நீ அனுமதிக்காதே. எல்லாருக்கும் அன்பை கொடு. ஆனால் யாரும் உன் மனசை காயப்படுத்தும் அளவுக்கு நீ இறங்கி போக வேண்டாம். எல்லார் மீதும் நம்பிக்கை வை.
ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இரு. நீ உன் குரலை, உன்னுடைய தன்மானத்தை எந்த விஷயத்துக்காகவும் இழந்து விடாதே. அளவோட எல்லார்கிட்டையும் பேசுனா பழகுனா போதுன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த உலகத்தில் எந்த மனிதரும் தோற்காமலேயே ஜெயிச்சிட முடியாது, கீழே விழுகாமலே வாழ்ந்துட முடியாது. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுக்கவே இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் தாண்டி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன்னு தைரியமாக சந்தோஷமாக இருந்துடு என் செல்லமே. உன் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுத்து உனக்கான அருளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். சில பேர் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பாசமாக பேசுவாங்க. யாராவது மன கஷ்டத்தை காயத்தை கொடுத்தாலும் அமைதியாக சமாளிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதிகமாக மன காயத்தை சந்திச்சிருப்பாங்க. தான் பட்ட கஷ்டத்தை, தான் அனுபவித்த அவமானத்தையும் வலியையும் இன்னொருத்தர் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காகவே சில நேரத்தில் அமைதியாக போகிற அந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து அந்த பாடத்தை கற்றுக்கணுமே தவிர நீ அவங்க மனசு நோகடிக்கும் விதமாக பேசிட வேண்டாம். என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்டுப்பாங்கன்றதுக்காக நீ யாரையும் கஷ்டப்படுத்தாத. இந்த உலகத்தில் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிலையானதும் இல்லை. என் அருள் இருக்கும் வரைக்கும் ஒவ்வொரு இருளுக்கு பிறகும் உனக்கு விடியல் வந்தே தீரும். உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் காயங்களையும் அகற்றி உன் மனசுக்கு மருந்து போட நான் இருக்கேன். உனக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை வெறுப்பவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உனக்கு எதிராக கெடுதல் செய்ய நினைச்சாலும் அழிக்க நினைச்சாலும் தீங்கு செய்ய திட்டமிட்டாலும் என்னை தாண்டி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. அடுத்தவங்கிட்ட இருக்கிறத வச்சு நமக்கு அது கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லி பேராசைப்படாத. உனக்கு என்ன தேவையோ, அது எப்போ தேவையோ, உனக்கு என்ன தகுதியோ அதுக்கு ஏற்றாற் போல உனக்கான அனைத்தையுமே நான் சிறப்பாக கொடுக்க தீர்மானிச்சிட்டேன். நீயும் உன்னிடம் இருப்பதை வச்சு மகிழ்ச்சியாக வாழ பழகு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிம்மதி உன்னை தேடி வரும். நீ விதைச்ச விதையெல்லாம் அறுவடை செய்வாய். எல்லாருக்கும் நன்மையை செய்கிற உனக்கு இந்த அப்பன் முருகன் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். உன் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாக போகாத அளவுக்கு நான் அதற்கான நன்மைகளை இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ நினைச்சது போல எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஏமாற்றம் கொள்ளாதே. எல்லா ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் தாண்டி உனக்கான உயர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவே நான் இருக்கேன். இருள் இருந்தால்தான் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க முடியும். இருளான உன் வாழ்க்கையில தான் நான் வெற்றிங்கிற நட்சத்திரத்தை உருவாக்க போறேன். உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் உன்னை இருட்டாக்க பார்ப்பது இல்லை. கஷ்டங்கள் மூலமாக தான் நீ நிறைய அனுபவ பாடங்களை படித்து வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற அந்த புரிதலை உண்டாக்கி கொள்ள முடியும். உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் துணிஞ்சு தைரியமாக நில்லு. உன்னை வெறுத்தாலும் உன்னை வேண்டாம்னு சொன்னாலும் கூட நீ எல்லார்கிட்டையும் அன்பாக இரு. அன்பால் வெல்ல முடியாத இதயம்னு இங்கு எதுவுமே இல்லை என் செல்லமே. நீ காட்டுற அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் வச்சுதானே இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லாமே எனக்கு தான்ற அகந்தையை தூக்கி போடு. எல்லாமே என்னால் தான் நடக்குதுன்னு நீ உன்னை பெருசாக நினச்சிக்க வேண்டாம். எல்லாரும் எல்லா விதத்திலும் எல்லாவற்றுக்கும் காரணமாகவே இருக்காங்க. அதில் நீ ஒரு அழகான கருவி மட்டும்தான். ஒவ்வொரு விஷயத்திலும் நீ உன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படும் போது அந்த விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பேன். வாழ்க்கைனா சில பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். அதுக்காக கொஞ்சம் அனுசரித்து போகலாம். எல்லாத்தையும் அனுசரித்து போனால் வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும்? அது நரக வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. சில விஷயங்களுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து இறங்கிப்போ. யாரும் திருந்தலை மாற்றிக்க மாட்டுறாங்கன்ற போது நீயும் தைரியமாக உனக்கானதை எதிர்த்து கேட்க தயங்காதே. உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கடன் கஷ்டம்னு இருக்கிற அனைத்தையும் நான் அறிவேன். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி
உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காகவே இப்போது உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்படுறதுக்கு அவசியமே இல்லாத அளவுக்கு அனைத்தையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே எல்லா வலியையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டும் கலங்கிக்கிட்டும் இருக்கிற உனக்கு அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வெளியே ஏன் யாராவது ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்டால் ஒன்றுமில்லை நீ உன் வார்த்தைகளில் சொன்னாலும் உன் கண்கள் உன் கவலையை காட்டி கொடுக்கிறது தானே. இதோ உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை உருவாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை மதிக்காத இடத்துல நீ போய் நிற்க வேண்டாம். உன் வார்த்தைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பில்லாத இடத்துல நீ உரிமையோடு எதையும் பேசவும் வேணாம், உரிமைக்காக சண்டை போடவும் வேண்டாம். சில இடத்துல சில பேருக்கு விளக்கம் கொடுப்பதை விட விலகிச் செல்வதே சரியாக இருக்கும். எல்லாரும் நடிக்கிறாங்க, உனக்கு நடிக்க தெரியாதனால எல்லாரும் உன்னை தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க. நடிக்க தெரிஞ்சிருந்தா நீயும் இங்கே மற்றவங்க போல நல்லவனா தெரிஞ்சிருப்ப. நடிக்க தெரியாததால் உன்னை ஒதுக்கி வச்சு இந்த உலகம் தனிமைப்படுத்தினாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கேன் அல்லவா. என்ன கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு வாழ்க்கையில் எப்போதும் கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்காத. எது கிடைச்சதோ அதை முழுசாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக ஆனந்தமாக வாழ தயாராகு. உனக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன். நீ தேவையில்லாமல் குழம்பி தவிக்காதே. அமைதியாக நீ இருந்தாலே உன் மனக்குழப்பங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. அவ்வப்போது வாழ்க்கையில் இருளையும் பிரச்சனைகளையும் திசை திரும்பும் விதமாக நடக்கும் விஷயங்களையும் எதிர்த்து போராட முயற்சி செய்கிற. ஆனாலும் நீ என்னதான் கஷ்டப்பட்டு போராடினாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலைன்னு தானே வருத்தப்படுற. உண்மையிலேயே வாழ்க்கையை எப்படி வாழணும் தெரியுமா? எல்லாத்துக்கும் எதிர்த்து போராடுறதுக்கு பதிலாக நடக்கிற விஷயங்களை அப்படியே விட்டுட்டு உனக்கென ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு அந்த லட்சியத்தை அடைவதில் உறுதியாக வேலை செய்யணும். மனசு முழுக்க லட்சியமும் எதிர்பார்ப்புகளும் நோக்கமும் இருக்கும்போது இந்த தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க போராட இடமே இருக்காது, நேரமும் இருக்காது. உனக்கென ஒரு நோக்கம் இருக்கட்டும், அதை அடைவதற்காக முழு நேரமும் வேலை செய். சுயநலத்தோட வேலை செய்கிற வாழ்கிற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையை உயர்வதற்காக நீ வேலை செய்வதில் எந்த தவறும் இல்லை. இருளை உன் வாழ்க்கையிலேருந்து அகற்ற முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வப்போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதை நீ கண்டுக்காம உன் வாழ்க்கையை அன்பாலும் பக்தியாலும் பொறுப்பாலும் பொறுமையாலும் நிரப்பிக்கோ. கண்டிப்பாக அதன் மூலமாக உன் மனசு நிறைஞ்சு இருக்கும். தேவையில்லாத எதிர்மறை விஷயங்கள் உன் மனசில் தங்குறதுக்கு அங்கே இடமே இருக்காது என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தணும்னு முடிவெடுத்துட்டேன். 2 பேர் ஒன்றா சேரும்போது சந்தோஷத்தை தான் பகிர்ந்து கொள்ளணுமே தவிர ஒருத்தர்கிட்ட இது பேசி இன்னொருத்தர் சண்டையை போட்டுட்டு சந்தோஷத்தை பிழிந்தெடுப்பதாக இருக்கக்கூடாது. யார்கிட்ட பேசினாலும் நல்ல எண்ணங்களோட நல்ல வார்த்தைகளை பேசு. நீயே அதை செய்யலை, நீயே இதை செஞ்சேன்னு தேவையில்லாமல் சண்டை போடவோ பிரச்சனைகளை வளர்க்கவோ வேண்டாம். உனக்கு எல்லாமுமாக நானே இருக்கேன். உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நீ எதிர்பார்க்கிறத விட உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் அழகாக மாறும். விளக்கை ஏற்றுனா அதுக்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். அந்த விளக்கை எங்கே வைக்கணுங்கிறத நீதானே முடிவெடுக்கணும். அதே போல தான் உன் திறமையை எங்கே பயன்படுத்தி உன் வாழ்க்கையை எப்படி உயர்த்தணுங்கிறத யோசித்து செயல்படு. எல்லா விஷயங்களிலும் வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துடும்.